எனக்கு என்னவோ உங்க வாப்பா சொல்லதான் சரின்னு படுது. ஆக்சுவலா நீ வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை. 3 தலைமுறைக்கும் சொத்து இருக்குது. அதெல்லாம் என் தாத்தாவும் வாப்பாவும் சம்பாதிச்சது. நான் சுயமா சம்பாதிக்க வேணாமா? மீ மீ அதுக்கு துபாய்க்கு தான் போகணுமா? இந்தியாவில் முடியாதா? அது இல்லம்மா, வர வர எங்க வாப்பாவோட இம்சை தாங்க முடியல. வயசாகுது இல்ல. அது மட்டும் இல்லாம லைஃப்ல ஒரு 3 வருஷம் எங்கேயாவது ஃபாரின்ல போய் ஜாலியா இருக்கணும்னு பாக்குறேன். என் வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஆம்பிஷன். கடவுளோட விளையாட்டை பார்த்தியா? வேலை செய்யவே தேவையில்லாத உனக்கு 2 இடத்துல வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். வேலை செஞ்சாதான் சாப்பாடுங்கிற எனக்கு இருந்த வேலையும் கோயந்தான். கடவுள் இல்லையா? அப்படிதான் விளையாடுவாரு. இந்த வாத்தியார் வேலை டெலிகிராம் மட்டும் ஒரு 3 நாள் தள்ளி வந்துடக்கூடாதா? பாப்பா தொல்லை இல்லாம இருந்திருக்கும். ஐயா ஜாலியா துபாய்க்கு போயிருப்பாரு. முசீபத்து கிளம்புற நேரம் பார்த்து வந்துச்சு, வாப்பா பிடிச்சிக்கிட்டாரு. ஆனா ஒண்ணு ராம, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் துபாய்க்கு போறதுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்பா அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணக்கூடாதா? என்ன? உங்க வாப்பா கிட்ட சொல்லி அந்த ஊட்டி வாத்தியார் விலையை எனக்கு வாங்கி தரக்கூடாதா? என்னடா ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன். உன் வாப்பாவோட தோஸ்து தானே அந்த ஹாஜியார். 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தவனாச்சு. சரி வேணா விடு, ரொம்ப சலிச்சுக்கிறேன். டே ஒரு ஐடியா. அந்த ஊட்டி ஹாஜியாருக்கு எனக்கு தெரியாது. என்னோட சுன்னத்து கல்யாணத்துக்கு வந்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பார்க்கவே இல்லை. ஸோ ஊட்டிக்கு போறதா வாப்பா கிட்ட சொல்லிட்டு பம்பாய் வழியா நான் துபாய் கிளம்புறேன். எனக்கு பதிலா நீ ஊட்டிக்கு போற, ஹாஜியாரை பாக்குற, நீ தான் அப்துல்லான்னு சொல்ற, வேலையில சேர்ற. ஓவர். அண்ணாத்த நீங்க ரொம்ப சினிமா பாக்குறீங்க. போட்டாங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். ஆள் மாறாட்டத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? மூத்தம் இருப்பியா? சரியான மைய கேசுறா. இந்த பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. 2 மாசம் உனக்கு அங்க ஒரு வேலையை செட்டப் பண்ணிட்டு நான் உன்னை துபாய்க்கு இழுத்துக்கிறேன். என்ன? டேய் இங்க பாரு. எங்க பாரு? என்ன தங்க பாரு? இங்க பாரு. இந்த பாரு, நான் எப்படியா துபாய் போய் சேர்ந்துருவேன். நீ தான் மாட்டிக்குவ. உன் தங்கச்சியோட படிப்பு, அவளோட கல்யாணம், அதுக்கு சீர்வரிசை, லொட்டு லொசுக்கு. என்ன பண்ண போற? பாடத்தனமாவே. இந்த பாரு, நம்ம 2 பேரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச வேற வழியே கிடையாது. இதுதான் ஒரே வழி. ஏண்டா உன்னை பாக்குறதுக்குன்னு உங்க வாப்பா ஊட்டிக்கு வந்துட்டாருன்னா? அதெல்லாம் நீ சமாளிச்சுக்கணும். என்ன நீ ஒரு வயசான இவ்வளவு வாப்பா உன்னால டேக்கிள் பண்ண முடியலன்னா அப்புறம் இவ்வளவு வயசு பசங்களை வச்சு எப்படி சமாளிக்க போற? என்ன வாத்தியார் நீ? வந்துட்டாருன்னு வை. வரமாட்டாருன்னு வையேண்டா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டாரா? அவரு வெளியூர்லாம் போவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரே ஒரு வெளியூர் தான் போயிருக்காரு. எங்கன்னு கேளு. எங்க மர கடைக்கு. நான் ஒண்ணு பண்றேன். ஊட்டில இருந்து நான் அவருக்கு எழுதின மாதிரி ஒரு 10 லெட்டர் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ வாரத்துக்கு ஒண்ணு அவருக்கு அடிச்சு விடு. அது போதுண்டா அந்த வாப்பா கிழவனுக்கு. अस्सलाम वालेकुम हाजियार. டேய் ஹனீஃபா. ஆஞ்சனி, நம்ம அப்துல்லா கூட்டிட்டு வாங்க. எப்படா இருக்கு? எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது என்று வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா யாரும் தெரியல? தெரியும் சார். வெரி குட். யார் சொல்ல பார்க்கலாம்? எங்க வீட்டு பக்கத்துல மளிகை கடை வச்சிருக்காரு. சைலன்ஸ் சைலன்ஸ். இது மளிகை கடை ஹரிச்சந்திரன் இல்லப்பா, புராண காலத்து ஹரிச்சந்திரன். அப்துல் சார், உங்களோட ஆஜியார் வர சொன்னாங்க. பசங்களா சத்தம் போடாம படிச்சுட்டு இருக்கணும். போயிட்டு வந்து கேள்வி கேட்பேன். ஏம்பா நீ நம்ம ஊருக்கு வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? இருக்கும். ஹனீஃபா, உன் பையன் உன்ன மாதிரிலாம் இல்லப்பா. அவன்கிட்ட இந்த ஜாதி மத பேதமே கிடையாது. எல்லார்கிட்டயும் அந்யோன்யமா பழகுறான். அவன் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வச்சுக்கேன். அவனுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியுமா? யாரு? ஒரு இந்து பையன். அது மட்டும் இல்ல, துபாய்க்கு போயே திருவேன்னு ஒத்த கால நின்று இந்த புள்ள ஒரு வார்த்தை சொன்னேன், சரி பாப்பான்னு சொல்லி ஊட்டிக்கு வந்துட்டான். அதெல்லாம் ஒரு கொடுப்புனப்பா. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நானும் உன்னை பார்க்க தானே வந்துட்டு இருக்கேன். உங்க பாப்பா வந்திருக்காரு. பாப்பாவா? எங்க? ஸ்கூல்ல ஹாஜியரோட பேசிட்டு இருக்காரு. ஐயோ, அப்புறம் எதுக்குடா இங்க வந்தாரு? சரி வா வீட்டுக்கு போலாம். நான் சொல்றத கேளு. டேய் வாடா வீட்டுக்கு போலாம். அறிவு கிட்டவனே, அங்க பொண்ணு வந்திருக்காடா. எந்த பொண்ணுடா?
அதான நீ டியூஷன் சொல்லி கொடுப்பியே நம்ம ஒரு பொண்ணு பேரை மறந்து யாரு? தொலைச்சிட்டா. கல்பனாவா? கல்பனா தான். அவ எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்தா? நான் தான் லெட்டர் போட்டு வர சொன்னேன். மூஞ்ச பாரு. அட இப்ப என்னடா சரி பண்ண? சரி சரி, நோ டென்ஷன். வா சமாளிப்போம். அப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குது? நாமளா நடத்துறோம், அவன் அமோகமா நடத்துறான். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, ஒரு 10 நாள் தங்கிட்டு போடா. டேய் வண்டி நிறுத்து, நம்ம பசங்க. எப்பா அப்துல்லா, வாப்பா மாட்டிட்டோம். சரி காட்டிக்காத. கூட வரானே நம்ம ஊர் பையன். சொன்னா ராம எப்போ வந்து? இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. ஓஹோ, வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானே? அப்புறம் இந்த ஊரு ஜனங்க வாத்தியார் வேலை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை கேட்டா அவன் பதில் சொல்றான், அவனை கேட்டா இவன் பதில் சொல்றான். ரொம்ப தோஸ்து 2 பேரும். நம்மள மாதிரி. ஏண்டா எதையும் எதிர்த்து நிக்கிற தைரியம் வேணும்னு சொன்னியே, அது எனக்கு மட்டும் தானே? வாப்பா இப்படி திடீர்னு வந்து நிப்பாருன்னு யாருக்குடா தெரியும்? ஏதோ இந்த தடவை தப்பிச்சுக்கிட்டோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஹாஜியார்ட்ட மாட்ட தான் போறோம். அவருக்கு இந்த விஷயம் தெரிய வரப்போ அவரை கூல் பண்றதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்யும்போது பாரு. முஸ்லீம் பொண்ணுன்னு தெரிஞ்சவனும் வழி ஆரம்பிச்சிருவே. அவங்க வாப்பாவை பத்தி தெரியல, சாகடிச்சிருவாரு. ஏவன்டா இவன் சுத்த டியூப் லைட் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது பாரு, எப்படி இருந்தாலும் நம்ம பண்ற ஆள் மாறாட்ட விஷயம் ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. அப்ப ஆஜியா ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஞாபகப்படுத்துறியா? தெரியுது இல்ல? அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த லவ்வே. ஆயிஷா நம்ம சைடுல இருந்தா நம்ம சைடு ஸ்ட்ராங்கடா. ஆமா, இவர் போய் வழிஞ்ச உடனே அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மூஞ்சிய பாரு. கண்ணா, ஒரு ஆம்பளைன்னா ஒரு அளவுக்கு அழகு இருக்கணும், நல்ல கம்பீரம் இருக்கணும், நிறைய மூளை இருக்கணும். இது 3 இருந்தா போதும், எந்த பொண்ணும் பிளாட். இரு இப்ப சொன்ன இந்த 3 உங்ககிட்ட இருக்குங்கிற. ஏன் இல்லன்றியா? கிழிஞ்சதுப்பா. சரி, அதை விடு. ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் நீ அரிகேசநல்லூர் சீதாராமன், நீ ஒரு இந்து, புரிஞ்சுதா? ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? காதலுக்கு முன்னால் ஜாதி இல்லை, மதம் இல்லை. ஃப்ராடு பண்றவங்களாம் தத்துவம் பேசக்கூடாது. சரிடா, ஃப்ராடு தான்டா. எல்லாம் முடிஞ்சு கடைசியில மன்னிப்பு கேட்க போறோம். அந்த நேரத்துல நான் தான் அப்துல்லா முஸ்லீம்னு தெரிஞ்சிட போகுது. எப்படி பார்த்தாலும் ஆஜியாருக்கு நான் தான் மருமகன். குட் நைட் தர்மலிங்கம் உனக்கு மச்சினரு. ஆக மொத்தம் நான் அடி வாங்க மாட்டேன். அப்போ நான் அடி வாங்குவேங்கயா? எனக்கு தெரியாது. நோ டென்ஷன். டென்ஷன் பட்டு அல்சர் வரும். ஓகே? ஹாஜியாருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு என்ன, அப்துல்னு ஒருத்தன் வாத்தியாரா வந்து சேர்ந்திருக்கான். பொறுக்கி நான் பொறுக்கி, அப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி. நிஜமாவா? உங்ககிட்ட போய் சொல்லுவேனா மிலிட்ரி? துவைச்சு காய போட்டுருக்கிற சேலையை பார்த்தாலே நின்றுறானே. இப்படி நாத்தம் பிடிச்ச ஒருத்தனுக்கு எவன் சார் வாத்தியார் வேலை கொடுத்தது? பெருசா வெட்டியிருப்பான், வேற என்ன? இப்போ ஹாஜியார் பொண்ணையே டாவடிக்கிறதா கேள்வி. ஆனா பாவம் ஹாஜியாருக்கு இது தெரியாது. அப்படியா? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் சரி, வெறும் 10 நிமிஷம் பேசியே மயக்கிடுறான். மாமா, ஒரு ஸ்டாம்ப் இருக்குமா? வீட்டுக்கு லெட்டரா? தரேன். ஐயோ தீர்ந்துருச்சேம்மா. ஒண்ணு செய், அன்வர் மாஸ்டர்கிட்ட கேட்டுப்பாரு, சாயந்தரம் கொடுத்துடலாம். சரி. அன்வர் சார், ராமன் மாஸ்டர். கல்பனா சார், நீங்க எப்படி இங்க? சார், உள்ளவா சொல்றேன். கல்பனா, கல்பனா. ஏன் நான் ராப்பிச்சக்கார மாதிரி கத்துற? ஓ, உங்க அண்ணி வர சொல்லு. அவங்க இங்க இல்ல. எங்க போயிருக்கா? இதோ எதிர் வீட்டுக்கு மாஸ்டர் பார்க்க போயிருக்காங்க. மாஸ்டர் பாக்கவா? எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்தாலும் சரி, வெறும் 10 நிமிஷம் பேசியே மயக்கிடுவான். ஐயோ, கல்பனா. இங்க பாரு, நீ என் ஸ்டூடெண்ட், என் தங்கச்சி மாதிரி.
அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். நான் பண்றது தப்பு தான். இதை தவிர வேற வழி தெரியல. வறுமை, அதான் இப்படி பண்ணிட்டேன். சரி, என்ன பண்றது? விடுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. கவலைப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சது அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். சத்தியமா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். அடி பாவி, எவனோ ஒருத்தருக்கு நம்பிக்கை இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடுக்குற. தாலி கட்டவனா எனக்கு நீ நம்பிக்கை இருக்க மாட்டியா? டேய் வாத்தியாரே, சைட் அடிக்கிறது அர்த்தம் பொண்ணை தான் கிடைச்சா உனக்கு. இருங்க, என் துப்பாக்கியை கொண்டு வர. உங்க ரெண்டு பேரும் இங்கே வச்சு தேச்சு கட்டுற. என்னங்க என்னங்க நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க. தப்பா ரைட் ஆக்குறது என் துப்பாக்கிக்கு பதில் சொல்லுங்க. எடுத்துட்டு வர என் துப்பாக்கியை. என்னங்க என்னங்க டேய் வாத்தியாரே, உன்னை நான் கொல்ல விட மாட்டேன். ஏய் ஐயோ மாமா, அவர் ரொம்ப தப்பா நினைச்சிட்டாரு. நாகர்கோவில் ராமா, நீ போட்டதெல்லாம் ராமா. சுத்தமான சைவ பிள்ளை நீ. ஊட்டிக்கு வந்து முஸ்லிம் வேஷம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க. காஜியாரையும் என்னையும் மட்டும் இல்லடா, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையே நீ மோசமா ஏமாத்திக்கிட்டு இருக்க. இதுவே ஈரான் ஈராக்கா இருந்திருந்ததுன்னா நீ செஞ்ச தப்பான காரியத்துக்கு கல்லறிஞ்சே உன்னை கொண்டிருப்பாங்களே. இந்தியாவா இருந்தது நல்லா தப்பிச்சுக்கிட்ட. குட் லக். ஆனா நான் உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன்டா. ஹாஜியார்ட்ட சொல்லி கலிமா சொல்லாமலே உன்னை வெட்டி பிரியாணி போட வைப்பேன். தயவு செஞ்சு ஹாஜியார்ட்ட சொல்லிடாதீங்க. வேணா கால்ல விழுறேன். ஏய், கால்ல விழுறியா? வந்ததுல இருந்தே காலை வாரணவனாச்சடா நீ. யா அல்லாஹ், என் முஸ்லிம் ரத்தம் அப்படியே கொதிக்குதுடா. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களை ஹாஜியாரையும் ஊர் ஜனங்களையும் விட்டு அடிக்காம நான் விட மாட்டேன்டா. நான் விடவே மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட ஐ ஐ ஐ அப்படியே அதாப்பு காட்டிக்கிட்டு இருக்க. உன்னை நான் விட மாட்டேன்டா. ஹாஜியார, ஹாஜியார்ட்ட சொல்றேன் பாரு. ஹாஜியார ஒண்ணு இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹாஜியார்ட்ட சொல்லாம நான் விட மாட்டேன். முடியாது. அனு சார் இல்லைங்க, ஹாஜியார்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்லுவேன்டா. அனு சார் வேண்டாம். அனு சார் இல்லைங்க. கண்டிப்பா சொல்லுவேன் ஹாஜியார்ட்ட. சிலரை பல நேரத்துல ஏமாத்தலாம், பலரை சில நேரத்துல ஏமாத்தலாம். ஆனா எல்லா நேரத்திலும் ஏமாத்த முடியாதுடா. நான் ஹாஜியார்ட்ட கண்டிப்பா கண்டிப்பா ஐயோ, வாடி. அன்வர் சார், தொண்டையை பார்த்து சுட்டுருக்கான். நம்ம அன்வர் மேல அந்த செல்லத்துறைக்கு அப்படி என்ன கோபம்? ஏன் பேட்டி, ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு நீ என்ன பண்ண? சரி சரி சரி, தொண்டை வலிக்க போகுது. உங்க அன்வருக்கு ஒரு நாளைக்கு இருக்குதுன்னு அந்த செல்லுதுரை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். பாவி போய் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அடாடாடா, அன்வர் அன்வர், என்னையாது என்னையாது என்னையா உனக்கு எப்படி எப்படி ஆச்சுது? எங்களுக்கு ஒண்ணும் புரியலீங்க. டாக்டர்கிட்ட கேட்டோம், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு.
நான் டாக்டர் பார்த்து வந்தேன். தொண்டையில ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா சரியா போன்னு சொன்னாரு. அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்க யாராவது பக்கத்துல இருந்து கவனிச்சுங்க. சார் அன்வருக்கு நான் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும் சார். இல்ல இல்ல நானும் கூட இருந்து பாத்துக்கிறேன். புரியுது. உன் கூட ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் தப்பா நினைப்பாங்க பாத்தியா? தப்பா நினைக்க மாட்டாங்கய்யா. ஒரே ரூம்ல இருந்திருக்காங்கல்ல, பாசம் இருக்குமில்ல. அதானே. சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நான் அன்வர் கூடவே இருக்கேன். நல்லபடியா நான் கவனிச்சுக்கிறேன். என்னய்யா? என்னப்பா? என்ன வேணும்? என்ன வேணும்? யோ என்ன சொல்ல ஒரு புரியலையா? கேட்டு சொல்லுங்கய்யா. அது ஒண்ணு இல்ல, இது தொண்டையில குண்டடி பட்டா இந்த மாதிரி தான் பெனா தோங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. பாத்தீங்களா குழந்தை மாதிரி கை கால்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. பாருங்க நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி 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 அன்வர் அன்வர் உனக்கு ஒண்ணாகாது, தைரியம் மாதிரி நான் போயிட்டு வரேன். அன்வர் அன்வர் யோ கைவிடு 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 கைவிடு. நானு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏதாவது ஏடா கூட மாதிரி தானா பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் இல்லையா? கூட வாயா. சரிங்க. இதை பாத்துங்க. என்ன டேய் சேட்டை பண்ணாம ஒழுங்கா இருக்க மாட்டே நீ? அன்வர் ரொம்ப வலிக்குதா? ஹாஜியார் கிட்ட இவன் அப்துல் இல்ல ராமன்னு சொல்லணுமா? கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனின் அருளை பெற மசூதி இருக்குன்னு மலை உச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி போறேன். அங்க சர்ச்சை பார்த்தேன்னா நீயும் தபதபான்னு உருண்டுருவியா? எப்படி சாமி உங்களால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்டா வேற இடமே கிடையாது. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் ஐயப்பனின் பக்தர்களுக்காக எங்கள் சாமி ஐயப்பன். ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை கண்டுபிடிங்கள்.